السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முனைத்திருப்பமுடைய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழுகிற ஒட்டுமொத்த மனிதர்களுடைய மரணம் நான் இப்போது கூற இருக்கின்ற 4 விதங்களிலே ஏதாவது ஒரு விதத்திலே தான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மரணங்களை பற்றிய, மௌத்தை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ரிக்கினியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே 3 வகையான நிலைகளை அடைகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 நிலைகளை அடைகிறார்கள். ஒன்று, அவர் இந்த உலகத்திலே பிறக்குதல். இரண்டாவது, இந்த உலகத்திலே வாழுதல். மூன்றாவது, அவருடைய மரணம். இந்த 3 நிலைகளை அடையாமல் எந்த மனிதனும் இல்லை. முதல்ல இது அடிப்படையில் வழங்கும். சரி, பிறக்கிற நேரத்தில் எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, முதல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார். புகாரி ஷரீஃபினுடைய 1315வது ஹதீஸ். சொன்னார்கள், குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரத்தி, எல்லா குழந்தைகளும் இயற்கையின் மார்க்கத்தின் அடிப்படையிலே பிறக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொடுக்கின்ற விதத்திலே தான் பிறக்கிறார்கள். ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ அல்லது நெருப்பை வழங்கக்கூடியவர்களாக ஆக்குகிறார்கள். ஏன்னா அரபகத்தில் நெருப்பை வழங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்ப தன்னுடைய பெற்றோர்களே செய்யறாங்கன்னா, அந்த பெற்றோர்கள் எந்த கொள்கையிலே இருக்கிறார்களோ, எந்த மதத்திலே இருக்கின்றார்களோ, அந்த மதத்துக்கு அந்த பிள்ளைகளை மாற்றுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன வழங்கணும்? பிறக்கிற நேரத்திலே எல்லா குழந்தைகளும் ஈமானின் அடிப்படையிலே, இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கிறார்கள் ஒரு செய்தி. இரண்டாவதாக, இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி வாழ்றாங்க என்பதை பெருமானா சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல 2 செய்தியை சொல்றாங்க. பிறக்கிற நேரத்துல இஸ்லாத்தின் அடிப்படையை பிறப்பதாக பெருமானா சொல்லிவிட்டார். ஒரு மனிதர் எப்படி வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்பதற்கு பெருமானா சொல்றாங்க, பெற்றோர் எந்த மதத்திலே இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் அந்த மதத்தின் பக்கம் என்ன செய்கிறார்கள்? மாற்றப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கா. எந்த மதத்துல அவங்க இருக்காங்களோ அந்த கலாச்சாரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அப்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறதுனா, பெற்றோர் கற்றுக் கொடுத்தபடி வாழ்க்கையை வைக்காது. முடிஞ்சு. மூன்றாவது, அவருடைய மரணத்தினுடைய நேரம், மரணத்தினுடைய வாழ்க்கை. சரியா? அந்த மரணத்துடைய நேரம் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேதான் எல்லா மனிதர்களும் 4 விதங்களிலே ஒரு விதத்திலே மாறுகிறார்கள். சரியா? பிறக்கிற போது முஸ்லிம், வளர்கிற நேரத்திலே பெற்றோருடைய அடிப்படையிலே வளர்க்கப்படுகிறார். முடிச்சு. மௌத்துடைய நேரத்திலே தான் மனிதர்கள் 4 விதங்களிலே மாறுகிறார்கள். முதலாவது என்னன்னா, ஈமானின்படி வளர்க்கப்பட்டவர்கள், ஈமானின்படி மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள். இப்ப நம்மள உலகத்துல கலிமா சொன்ன எல்லா மக்களும் இவன் ஈமானின்படி என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமானின்படி வளர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மௌத் ஈமானோடு ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். 3வது சூரத் ஆல் இம்ரானுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் கூறுவான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ் எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அறிவுரை கூறுகிறார்.
ஈமானுடையவர்களாக வாழ்தல் பெரிய விஷயம் அல்ல, ஈமாவோடு மூத்தா வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நபிமார்கள் கூட முஸ்லிமாக மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனிலே வருகிறது. சூரத் யூசுப் 12வது சூராவுடைய 101வது வசனம், தவஃபனி முஸ்லிம வாலிஹிக்கினி பிசாலிஹா, தவஃபனி முஸ்லிம வாலிஹிக்கினி பிசாலிஹி. இந்த துஆவை நானும் செய்வேன். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக மூத்தாக்குவாயாக, எங்களை நல்லடியாவை கூட்டத்திலே சேர்ப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த முஸ்லிமாக மூத்தாகும் என்பதாக அல்லாஹ் துஆ செய்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நாம் வசியத் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்ற தப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் செய்யக்கூடிய வசியத், உபதேசம் மௌத்துடைய நேரத்துல கூட அதை சொல்லணும். வாழும் காலத்தில் உபதேசம் செய்வது மட்டுமல்ல, மௌத்துடைய நேரத்துல கூட சொல்ல, தம்பி, உலகத்தினுடைய எந்த ஆதாயத்துக்காக இஸ்லாத்தை விட்டுறாத, ஈமான விட்டுறாத. ஈமானுக்காக எதை வேணாலும் விட்டு, ஆனா உலகத்துக்காக துனியாவுக்காக இஸ்லாத்தை விட்டுறாத என்பதாக மௌத்துடைய நேரத்திலே கூட நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வசதி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 132வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வஸாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார் தெரியுமா? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே பிறக்கிற வளர்கிற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் என்ன அர்த்தம்? ஈமான்ல வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கா. பெரிய கிஃப்ட் தம்பி, பெரிய பாக்கியம். அதனால தமூத்துன்ன இல்லா வாழ்த்து முஸ்லிமோ, நீங்கள் முஸ்லீமாக தவிர ஒரு மரணிக்க வேண்டாம் என்பதாக சொல்லி இருந்தாங்க. அவர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார் என்பதாக நாம் காணுகின்றோம். சரி, சரிங்க, இஸ்லாத்தின்படி மூத்தாக வேணும், வாஸ்தவம் தான். ஆனா இஸ்லாத்தின்படி, ஈமானின்படி கலிமாவோடு யாருக்கு மூத்து வரும்? கலிமாவோடு மூத்தோடு பெரிய பாக்கியம். பெருமா சொல்லுவாங்க இல்லையா, மன்கான ஆசையில கலாம் லாயிலாக இல்லா கசலஞ்சனா, கடைசியில லாயிலாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மூத்தா போயிட்டா சொர்க்கவாதின்னு பெருமானா சொன்னாங்க. இந்த கடைசியில யாருக்கு ஈமானுடைய மூத்து வரும்? 2 விஷயங்களை அல்லாஹ் ரசூல் கற்றுத் தருகிறார்கள். முதலாவது என்ன அப்படின்னா, வாழும் காலத்திலே தக்குவாவோடு இறையச்சத்தோடு யார் வாழுகிறார்களோ அவருக்குத்தான் மௌத்து, நல்ல மௌத்து அவருக்கு ஏற்படும். ஏன்னா அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லினா இல்லையா, 3வது சூராவுடைய 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். எல்லாரும் எப்படி அஞ்ச வேணுமோ அப்படி அஞ்சு நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாக தவிர மரணிக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசனத்துக்கு அருகில் ஒருவருக்கு எழுதுகிறார்கள், நீ முஸ்லிமாக மூத்தாக இருந்தா தக்வாவோடு வாழ்வாயா. அதாவது அல்லாஹ் தஆலா ரெண்டையும் சேர்த்து சொல்றான். முஸ்லிமா மூத்தாகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தக்வாவோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இது மறைமுகமாக அல்லாஹ் கூறுகிறார். வெளிப்படையாகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 4 இடங்களிலே கூறுகிறார். பல ஆக்கிபத்துல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கே நல்ல முடிவு ஏற்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே 4 இடங்களிலே கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா சூரத்து ஹூத் என்ற சூராவுடைய 49வது வசனத்திலே கூறுகிறான், இன்னல் ஆக்கிபத்துல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கே நல்ல முடிவு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சூரா தாவாவுடைய 132வது வசனத்தில் அல்லாஹ் கூறுவான், ஆக்கிபத்துல் தக்வா, இறையச்சமுடையவருக்கு நல்ல முடிவு ஏற்படுவது அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வல் ஆக்கிபத்துல் முத்தகீனாக சூரத்து ஹூதிலேயும் சூரத்து கஸஸிலேயும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நல்ல மூத்து கலிமாவோடு மௌத் அவருக்கு எப்ப ஏற்படும்னா, வாழும் காலத்திலே தக்வாவோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அது ஈமானுடைய மௌத் ஏற்படும். என்று சொன்னா ஹதீஸ்ல பெருமானா சொல்வாங்க, துப்ஷரூன கமா தமூத்து, எப்படி நீங்கள் மௌத்தானீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். எந்த நிலையிலே மூத்தாகிறீங்களோ அதே மாதிரி எழுப்பப்படுவீர்கள். நீங்க முஸ்லீமா மூத்தாலும் முஸ்லீமா எழுப்பப்படுவீங்க, காத்திரா மூத்தாலும் காத்திரா எழுப்பப்படுவீர்கள். ஆனா மௌத்து எப்படி வரும்? பெருமாள் சொல்வாங்க, தமூத்தூன கமா தஹ்யோ, நீங்க எப்படி இந்த உலகத்திலே வாழுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மௌத்து வரும் என்பதாக பெருமானா சொல்வாங்க. அதனால வாழும் காலத்திலே தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும்? ஈமானுடைய மௌத் ஏற்படும். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் இந்த துஆவை செய்ய வேண்டும். பெருமாள் லொஹர்ல ரமாத ஓதும், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸித் துன்யா வ அஸாபில் ஆখিরা. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் நல்ல முடிவை ஏற்படுத்துவாயாக, அனைத்து விஷயத்திலையும் நல்ல முடிவை ஏற்படுத்துவாயாக.
இந்த உலகத்தினுடைய இழிவை விட்டும் மறுமையின் தண்டனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேணும். இந்த ஹதீஸை அனுபவர் அறிவிக்கிறார்கள். அகமது இந்த கிதாபுடைய 17,665 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ஈமானோடு நாம் வாழுகின்றோம். ஈமானோடு மூத்தானோம்னா நம்முடைய வாழ்க்கையில தக்குவாவை கடைபிடிக்கணும். அல்லாஹ் நிறைய துஆ செய்யும். ஒரு விஷயம். இரண்டாவது வகை மனிதர்கள் யாருன்னா, இந்த உலகத்துல காபிராக வாழ்ந்து காபிராகவே மரணிக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்கக்கூடியவர்கள். யாரு காபிரா வாழ்ந்து காபிராக மரணிக்கக்கூடியவர்? இது இரண்டாவது வகையான மனிதர்கள் முடிஞ்சு. மூன்றாவது, இந்த உலகத்திலே காபிராக வாழ்கிறார்கள், கடைசியில ஈமானை ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை பெற்று ஈமானோடு மரணிக்கக்கூடிய மக்கள் பாக்கியசாலிகள். காபிராக வாழ்கிறார்கள், என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் காபிரான பெற்றோருக்கு பிறந்து காபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் ஈமானை ஏற்றுக்கொள்கிறான். பார்த்து எத்தனையோ மக்கள் செய்றாங்க, ஒரு தாவாவின் மூலமாக அல்லது மார்க்கத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. எவ்வளவு ஈமான கூட்டம் கூட்டமா ஈமானை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு வெளிநாடுகள்ல பூரா ஈமான் பரவுகிறது. இஸ்லாத்தை போன்று வேகமாக எதுவும் பரவல. சொல்றாங்க ஒரு காலத்தில் இங்கிலாந்து கூட இஸ்லாமிய நாடாகும் என்பதாக சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய அந்த தத்துவங்களை அறிவுரைகளை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க? காபிராகவே வாழ்ந்த மக்கள் ஈமானோடு வருகிறார்கள். ஈமானுக்கு வந்து ஈமானோடு மரணிக்கிறார். இவர் பாக்கியசாலி, இவர்கள் பாக்கியசாலி. குரானில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை பற்றி குரானில் ஒரு செய்தியை கொடுக்கிறார். சரி, இங்கே கொடுக்கிறான். சூரத்து ஷூரா என்ற ஒரு சூறா இருக்கிறது. 26வது சூறா, கவிஞர் ஒருவர். அதுல 49, 50, 51 இந்த 3 வசனத்தை அல்லாஹ் செய்தி கொடுக்கிறார். 7 சுருக்க வசனம். அதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் தன் நபி சொல்வாங்க. சரியா? அதை நீ நபிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்பான். நீங்க நபிங்கிறதுக்கு ஆதாரம் வாரு கைத்தறியை போட்டா பாம்பாகும், எடுத்தோடு குசியாகும். அவசராக போயா, இது பெரிய வித்தையா? நான் இதை விட பெரிய வித்தையா வித்தை செய்யக்கூடியவங்க எல்லாம் கூட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்யறான்? குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்யலாம். பாத்தீங்கன்னா அந்த நாளையில வர்றாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 70,000 மந்திரவாதிகள் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க முதல்ல போடுவா. அவங்க கேட்டாங்க, முதல்ல கேட்டாங்க, நீங்க முதல்ல செய்றீங்களா நாங்க முதல்ல போடவா என்பதாக. தஃசீர்ல கூட இப்படி சொல்றாங்க, அவருடைய ஹிதாயத்துக்கு இது ஒரு காரணம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்த காரணத்தால் அவங்களுக்கு ஈமான் கிடைச்சா. உடனே கேட்கிறாங்க, அந்த மந்திரவாதிகள் கேட்கிறாங்க, வந்தது போட்டிக்கு வந்திருக்காங்க, நீங்க முதல்ல செய்றீங்க நான் முதல்ல செய்வா? நாங்க முதல்ல சிவான் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முதல் நீங்க எதை போடணுமோ அதை போடுதுவா. போட்டாங்க. என்ன செய்யுது? அது பூராமே தன்னுடைய கயிறுகளையும் அந்த கைத்தடிகளை போட்டவொடனே பாம்பாயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போயிட்டார். அல்லாஹ் சொன்னா பயப்படாது, நீ போட. அவர் போட்டாரு. அது உண்மையான பாம்பாக எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிருச்சா. முழுங்கின உடனே அந்த மக்கள் விலகிக்கு, நான் யார மந்திரவாதிகள் விலகிட்டாங்க, நம்ம சேர்ந்த மந்திரம் அவர் நபிங்கிறத விலகிட்டார். உடனே போய் ஈமானை ஏற்றுக்கொண்டார். வரலாறு உங்களுக்கு தெரியும். சரி, இதுக்கு பிறகு நடந்த விஷயம்தான். ஈமானை ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த ஃபிரௌன் சொன்னான், என்ன சொன்னா, அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த சூராவுடைய தொடரிலே கூறுகிறான். சொன்னேன் இல்லையா? சூரத்து ஷூராவுடைய 49 அல்லாஹ் சொல்வார். அந்த ஃபிரௌன் கேட்டார், ஆமன்தும் அவரான ஆதரவு, உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டீர்களா? உங்களை அதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டீர்களா? இன்னகூட கபீருக்கும் நடத்தி அல்லமக்கும் சிகர். அவர் பெரிய மந்திரவாதியா சொல்றான். அவர் பெரிய மந்திரவாதி சொல்லிவிட்டாரா சொன்னா, பல சௌகத்தாலும் என்ன நடக்குங்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க என்ன நடக்குங்கிறத இப்ப பார்க்க போறீங்க. சொன்னால் ஐடியக்கும் அரிசலக்கும் ஹிலாஃபில் உங்களவு சல்லி பண்ணக்கும் உங்க அனைவரையும் மாறுகால் மாறுகை வாங்கி எல்லாத்தையும் செய்வேன். இன்னைக்கு சிலுவையில ஏற்றுவேன், சிலுவையில ஏற்றுவேன். அப்ப காலூலாலை அப்ப என்ன சொன்னாங்க? எங்களுக்கு எந்த வகையான தீங்கும் இல்லை. என்ன சொல்றாங்க? இங்கதான் அதை சொல்றான். அவர் பெரிய மந்திரவாதி. உங்களை ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அவர் உண்மையானவர், நீங்க பொய்யானவரும் தெரியாது. பெரிய மந்திரவாதி, அவ்வளவுதான். என்ன இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. மரியாதை ஈமானை விட்டு வெளியே வந்துடுறீங்க. நான் தான் நீ கடவுள் சொன்னேன். இல்லை கேட்டா உங்களை மாறுகால் மாறுகை வாங்கி சிறுவேலை ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க பயப்படல. சொன்னாங்க, எங்களுக்கு எந்த வகையான தீங்கும் இல்லை. இன்னாயிலா ரப்பினா முன்கலிபூன். ஒரு நாளைக்கு நாங்க இறைவிட்ட தான் போப்போம். என்ன சொன்னாங்க? அந்த ஒற்றை நொடியில பாருங்க, ஈமானை ஏற்றுக்கொண்டாரு. ஈமானை ஏற்றுக்கொண்டது ஈமான உறுதியா இருக்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா? சொல்றாங்க, நாங்க ஒரு நாளைக்கு மூத்தாக தான் போக போறோம், ஈமானோடு மூந்தாக போறோம்.
நீ சாவடிச்சா இல்லைன்னா இல்லைன்னா இயற்கையா மூத்து வந்த எல்லாரும் மூத்தா போறோம் சொல்லி சொன்னாங்க. இன்னா நத்வா ரப்புனா சத்தாயானா அன்புன்னா அவபலன் மோமினின். நாங்கள் முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்டு ஹராரத்தினார் முதல்ல ஈமானை ஏற்றுக்கிட்டோம். அந்த காலத்துல ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அந்த சபையில முதல்ல நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட வாரத்தால் எங்களுடைய குற்றத்தை எல்லாம் மன்னிப்பால் நாங்கள் ஆதரவு வைக்கிறோமாக செஞ்சு என்ன சொன்னாங்க அவர் சொன்னார்கள். அதே மாதிரி பிறவன் அந்த 70,000 நபர்களையும் என்ன செய்தார், ஷஹீதாக்கினார். மாறுகை வாங்கி சிறுகையிலே அறைந்தார். அப்துல்லா பின் அப்பாஸ் அனுகுவர்கள் சொல்வார், இந்த பாக்கியசாலியை பற்றி சொல்வார்கள், சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே 70,000 மக்கள் காத்திர்களாக இருந்தார்கள். சூரியன் மறைகிற நேரத்திலே ஈமானோடு ஷஹீதாக மரணம் அடைந்த பாக்கியசாலிகள் தான் அந்த 70,000 மந்திரவாதிகளாக சொல்லுவாங்க. இது பாக்கியமான மரணம். இதுக்காக நம்ம துவா செய்யறது அப்படின்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் வாழ்றாங்களோ அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடு, ஈமானை கொடு. பெருமான சொல்லுவாங்க, அல்லாஹ் மஹ்தீன் நாஸ் ஜமீஆ, யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு, அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுதாக நம்ம துவா செய்யறது பாக்கியமான மரணம். விட்டு நாம் எல்லா இடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். நம்ம ஈமானோட இருக்கோம், ஈமானோட மொத்த மாதிரி நமரைய பெருமையாக அலையக்கூடாது என்று சொன்னால் இந்த உலகத்திலே 4வது வகை மனிதர் யார் தெரியுமா? அவர்கள் ஈமானுடைய பெற்றோருக்கு பிறந்து ஈமானோடு வளர்க்கப்பட்டு காபிராக மரணித்தவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதுக்கு 3 வரலாறை கூறுகிறார். சாதாரண மூமினாக அல்ல, உயர்ந்த வணக்கசாலிகளாக உயர்ந்த ஞானம் படைத்தவர்களாக பெருமானாருடைய நேரடியாக கண்டு பெருமானாரை நேரடியாக சஹாபியாக திகழ்ந்தவர்களால் காஃபிராக மரணிக்க வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். 3 வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஒன்று பல பாவுரா என்பவருடைய வரலாறை கூறுகிறார். 7வது சூராவுடைய 125, 126 இந்த 2 சூறாவின் அல்லாஹ் தஆலா வரலாறை கூறுகிறார். நேராச்சு சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு. பத்துரு அழகின பாலதி ஆத்தினாவு ஆயாத்தினா பன்சலக மின்ஹா ஃபஅத்தபு ஷைத்தான் ஃபகான லகாவி. இந்த வரலாறு சுருக்க என்னன்னா, பனி இஸ்ராயேல் காலத்துல பல்ஆம் பின் பாவுரான்னு ஒருத்தர் இருந்தார். இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா தௌராத்துடைய ஞானம் கிடைக்க பெற்றவர். அது மாதிரி முஸ்தஜாப துவா என்ன சொன்னா அவர் அல்லாஹ்ட கையேந்து தேவை நடத்தணுமா, ஒரே பெரிய பாக்கியசாலி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவிடுகிறார், தீங்கிற ஊர்ல அந்த மக்கள் ரொம்ப அநியாயம் பண்றாங்க, நீங்க உங்களோட போய் போர் செய்யுங்களா. இவங்க போறா, மூசா அலைஹிஸ்ஸலாம் படையோடு போறா, பனி இஸ்ராயேல் கூட்டிட்டு போறா. அப்ப அந்த ஊர்க்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தைரியசாலிகள் தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நபியோட மோதி நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம போய் என்ன செய்வோம், நமக்கு சாதகமாக துவா செய்வார் இவற்றை சொல்லி என்ன செய்ய போய் அவரை பார்க்கிறார். அவர் ஆரம்பத்திலே மறுத்தவர், கடைசியில் என்ன செய்தார், இந்த உலகத்தின் பக்கம் அவர் சாய்ந்தார், மனோலிச்சையை பின்பற்றினார். ஆரம்பத்துல மருத்துவம் நிறைய காசு பலத்தை கொடுத்தாய், காசு பலத்தை அள்ளி கொடுத்தோம் செஞ்சார் அப்படின்னா ஒரு நபிக்கு எதிராக பத்வா செய்வதற்கு கையை உயர்த்தினார். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ஈமானை எடுத்தார். அல்லாஹ் சொல்வான், அவருக்கு உதாரணத்துக்கு அவன் நாயை போன்றவன். நாயை பொருள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, உதாரணத்தை சொல்கிறார், இன் தஹமில் அலை இல்ஹஸ் அவ தத்ருக்கு இல்ஹஸ். நாய் எப்படிப்படுதுன்னு சொன்னா, அதுக்கு நீ உணவை போட்டால் நாவை தொங்க போடும், உணவை கொடுக்காவிட்டால் நாவை தொங்க போட்டு விட்டு அறைகிறது இல்லையா. என்னன்னா சாப்பாடு கொடுத்தோம் என்ன செய்ய அப்படின்னா என்ன செய்ய போதும் வருமா, எப்படி நாயை என்ன செய்யுது, நாக்கு தொங்க போட்டு விட்டு அறையுதான். இது மாதிரி கேவலப்பட்டவர். என்னதான் கொடுத்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய அற்ப காசுக்காக வேறு செய்தார், உன் நபிக்கு எதிராக பத்வா செய்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான். இந்த ஆள் இப்படிப்பட்டவர், தௌராத்தின் ஞானம் கிடைக்கப்பட்டவர், ரப்பேன் கையை தூக்கிட்டாரா நடந்தும், ஆனால் காசிராக மறைத்த வரலாறு எல்லாம் குர்ஆனிலே கூறுகிறார். அதே மாதிரி இன்னொரு வரலாறு அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்வார். 9வது சூரா 75, 76, 77 சாலபா இப்னு ஹாத்தம் என்பவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு சஹாபியாக ஹமாவத்துல் வஸு பள்ளியினுடைய புறாயில்வா பெருமானா சொல்வார். இப்பவும் பிரியாசிலே உட்கார்ந்திருப்பார், பரமையில வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ் அதை கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே துஆ செய், நான் வறுமையிற்கு துஆ செய்வா. பெருமானா சொன்னாங்க, உனக்கு வரவே சிறந்தன்னு சொன்னார். வரவே சிறந்துப்பா மறுபடியும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே துஆ செய்வா. அப்பதான் பெருமானா சொல்லுவாங்க, வறுமையோடு இருந்து நன்றியோடு வாழ்வதை விட ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வறுமையில இருந்து நன்றியோடு வாழ்வதை விட வசதி வந்து நன்றி கெட்டதனமாக வாழ்வது சிறப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன செய்வோம், நிலைமை நிறைய விட நீ நன்றி இல்லாமல் நடப்புகிற பெருமானா சொல்றார். அவர் போயிட்டார். 3வதுல வந்தார், சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எந்த அறிவுரையும் ஆறுதல்னு சொன்னார், நீங்க துஆ செய்யுங்க சொல்லிட்டார்.
ரசூலா துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தை கொடுத்தார். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை ஆகி போனது. பெருமானார் பாரக்கலான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுங்க. அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டான். ஆரம்பத்துல என்ன செஞ்சாரு, ஜமாத்திலே துறையை விட்டார். வர முடியாது அந்த டயத்துக்கு, அதை மெயின்டைன் பண்ணா வர முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ஜும்மா துறைக்கு வருது. ரசூலா கேட்டாங்க, என்ன அவரை காரணம் இல்லை. இல்லைங்க, அவர் இங்கிட்டு பார்த்தாலும் மதீனா பூரா அவருடைய ஆடு மாடு ஒட்டகையா இருக்கு. நாளே செஞ்சார், அவர் ஊரை காலி பண்ணிட்டு வெளியில போயிட்டாருவா. பிறகு ஜக்காத் கடமையாக்கப்படுது. ரசூலா சொன்னாங்க, ஜக்காத்தை வாங்குவதற்கு அனுப்புவ நேரத்தில் அவர் கேட்டார், இது ஜிஸியா மாதிரி இருக்கிறது. ஜிஸியானா என்ன செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் நாட்டிலே ஒரு காஃபிர் இருந்தால் அந்த காஃபிர் நாட்டுக்கு வரி செலுத்துவாங்க. இல்லை ஜிஸியா மாதிரி இருக்கு, அதெல்லாம் நான் தர முடியாது. 2.5% கூட சொல்லலாம், தர முடியாது சொல்லுவார். இல்லா சொல்லுவார் பலம்மா. அவர் என்ன சொல்லுவாரு, முதல்ல அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார், அல்லாஹ் சொன்னாரு, வமினுகும் மன் ஆஹதல்லாஹு இன் ஆத்தானா மின் ஃபத்லிஹி சப்தக்கன் அவர் கூனன மின சாலிஹீன். அல்லாஹ்விடத்தில் இப்படி சில மக்கள் ஒப்பந்தம் செய்கிறார். என்ன செய்யறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் வாரி வாரி வழங்குவோம், நல்லடியாராகவும் என்பதாக. ஃபலம்மா ஆத்தாவுல் ஃபத்லிஹி பகிரு பிஹி வதவல்லஹும் முவல்லூன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிற நேரத்திலே என்ன செய்கிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள். ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம். அவருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் ஏற்பட்டு போன அல்லாஹ் தஆலா சொல்வான். என்ன சொல்லுவா, அல்லாஹ் சொல்லுவான், அவர் ஈமானை விட்டு வெளியேற முனாஃபிக் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று சொன்னால் முனாஃபிக்கள் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு காரணத்தை சொல்வா இல்லையா. பிமா அஸலஃபுல்லாஹ் மா வாதுஹு பிமா கான யக்திபூன். அல்லாஹ்விடத்திலே கொடுத்த ஒப்பந்தத்தை மீறியவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தா அவரே சொல்றாரு, அவரு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அப்படிதான் நான் இருக்க மாட்டேங்க, துஆ செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்தானா நான் என்ன வாரி வாரி கொடுப்பேன், நான் சாதிகாத அடியாராமுன்னு சொன்னார். ஆனா அல்லாஹ் கொடுத்த நேரத்திலே அந்த அல்லாஹ்வுக்கு அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்தார், அவர் பொய்ப்படுத்தினார், அவர் முனாஃபிக்கள் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சீங்க ஜகாத் வாங்காதீங்கன்றதா அவர் முனாஃபிக்காக மறுவித்தார். ஒருவருடைய கொடுமை. மூன்றாவது வரார் அல்லாஹ் தஆலா கூறுவார், சூரத் ஹஷ்ர். சூரத் ஹஷ்ர் இந்த சூராவுடைய 59வது சூரா 16, 17. இதுல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகிறார். என்ன சொல்றான் அப்படின்னா, கமஸலி ஷைத்தான், அதற்கு உதாரணம் ஷைத்தானை போன்றது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வார், இது காய் விசா நிக்ஃபுர் ஃபலமா கஃபர காலினி பரீஉ மின்க இன்னி அஹாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகான ஆகிபத்துஹுமா அன்னஹுமா ஃபின்னாரி ஹாலிதீன் ஃபீஹா. அல்லாஹ் என்ன சொல்வா அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வரலாறு இருக்கும். என்ன சொல்றா அப்படின்னா, தஃசீர் தபரீல இந்த வரலாறு இருக்கிறது. அப்துல்லா மசூத் அறிவிக்கிறாங்க, என்னன்னா பரீசாவுடைய காலத்துல பர்சீசான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார். பர்சீசான்னு ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார். 60 ஆண்டுகள் செஞ்சாரு, ஒரு வணக்கம் செய்து கொண்டு இருந்தார், பெரிய வணக்கசாலி. அந்த காலத்துல ஒரு வீட்டுல வந்து செஞ்சாங்க, 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருந்தார். 4 சகோதரர், ஒரு சகோதரி இருந்தார். அந்த சகோதரி என்ன செய்வா அப்படின்னா, பகல் நேரத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு என்ன செய்வா, ஆடு மேய்ச்சிட்டு என்ன செய்வா வந்து இந்த இவருடைய ஆலயத்துல வந்து தங்கிடுவா. ஏன்னா மக்கள் வந்து நிறைய அங்க தங்குவாங்க, ஆலயத்துல வந்து தங்குவாங்க. அதனால சிவா இவர் வந்து இங்க தங்குவா. அந்த சகோதரர் செய்யறாங்க, ஒரு பெற்றோர் இல்ல சகோதரர் செய்வாங்க, பல ஊர்களுக்கு வியாபாரம் விஷயமா போவாங்க. அதனால இங்க வந்து தங்குவா. சகோதரர் தங்க வைப்பா. அங்க பல ஊர்களுக்கு போறதா, நீ இங்க வந்து சேஃப்டியா தங்கிக்கமா அவங்க சொல்லுவாங்க, தங்கிக்குவா. அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய பார்த்தோன்னா அவருடைய உள்ளத்திலே ஒரு சலனம் ஏற்பட்டது. அந்த பெண்ணை என்ன செய்யற, அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொள்கிறார், விருப்பத்தில் அடிப்படையில தவறாக நடந்து கொள்கிறார். இப்படி பல தடவை நடந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்யறா, கர்ப்பமாயிடலாம். அப்ப சைத்தான் வந்து அவட சொன்னான், சைத்தான் வந்து என்ன சொன்னான், மனிதனுடைய உருவத்துல வந்து அவட சொன்னா, இங்க பாரு இந்த மாதிரி ஆயிட்டா, சரியா கர்ப்பமாயிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும், 2 பேருக்குமே தெரியும். அவ என்ன சொன்னா, சைத்தான் அந்த மனிதனுடைய உருவத்துல சொன்னான், இங்க பாரு அவர் வந்து அவர் கர்ப்பமாயிட்டா, புரியுதா, கர்ப்பமாயிட்டா. ஆனா இது வெளியே தெரிஞ்சு அப்படிங்கிற உனக்கு போன கேவலமா, அதனால ஆளை கொலை பண்ணி உள்ள புதைச்சிரு, வேலை முடிச்சு. கேட்டா தெரியாது, எங்க வைக்க வந்து வந்தா தானே சொல்ல முடியுமா, இன்னைக்கு வரல தங்கவே சொல்லிடுது. சில பிள்ளை காணிக்கு போற மாதிரி இருந்தா போயிருந்தா இல்லையா, அது போயிரு எவனா கூட்டி போயிடறாங்களா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கெட்ட பள்ளின்னு சொல்லி கொடுத்துடலாம். சாப்பிட்டு கொலை பண்ணி புதைச்சிரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். மனிதனுடைய உருவத்துல வந்து இவன் தான் சைத்தான் தெரியாது, மனிதனுடைய உருவத்துல சொல்லிட்டாமே, இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி அவரை கொலை பண்ணி புதைச்சிட்டார். கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைய காரணம்னு வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு தெரியாதுப்பா, வந்தா தங்கம் இவங்க தேடிக்கிட்டு அடைகிறாங்க. கடைசியில சைத்தான் என்ன செஞ்சானா, இந்த 4 பேருடைய கனவுல போய் செய்தியை சொன்னான், எவ்வாறு பிள்ளையை காணணும் தேர்வை. ஆனா அதான் கனவுங்கிறது 3 வகையா இருக்கு. ஒன்னு அல்லாஹ்விடமிருந்து வரும், ஷைத்தானிடமிருந்து வரும். 2வது நம்முடைய கண்ட காட்சியில் கனவில் வரும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவார், ஷைத்தான் கனவு வந்து சொன்னான், இவரு பிள்ளையை காணவும் தேடுறீங்க,
உள்ளே இவன் கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல புதைச்சிருக்கான்னு சொல்லிட்டான். போய் பார்த்தா அப்படின்னா தோண்டி பார்த்தோம்னா புள்ள இருக்கு வரும். இல்லைன்னா இன்னொரு வயல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளை சொன்ன உடனே ஒருத்தர் காலையில எழுந்திரிச்சு இவன் சொல்லுவான். காலையில எழுந்திரிச்சு மற்ற சொல்றான், நான் இப்படி ஒரு கடவுள் ஒண்ணு பார்த்தா இந்த மாதிரி சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். சொன்னோட அவங்க முடிவுனா எந்த கடவுளை அந்த மாதிரி வந்து அரசிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இவன் மேல டவுட் இருக்கு ஆகுது. கடைசியில் இவரை கூப்பிட்டு விசாரிச்சா கடைசியில வந்து இவர் வந்து செஞ்சாங்க. அவங்க எப்படி விசாரிக்கணும் விசாரிப்பாங்க காவலர்கள். குற்றத்தை ஒரு ஒப்புக்கொண்டார். இவருக்கு என்ன செய்யற, இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்துல சைத்தா வந்தான், மனிதனுடைய உருவத்துல சைத்தா வந்தான். இவ்வாறு இந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், சரியா? நான் சொல்றது நீ கேட்டீங்கன்னா நீ தப்பிச்சுக்கிடுவேன். கேள்வா என்ன சஜிதா செஞ்சா அவனை காப்பாத்திடுவா. அவரும் சஜிதா செய்தார். கடைசியில செஞ்சான். அவரை விட்டு ஓடி விட்டார். இன்னி பரிவுக்கு எப்போ அவர் சஜிதா செய்தாரோ, சைத்தானுக்கு சஜிதா செய்தாரோ, அவன் என்ன செஞ்சாரு? அவர் சைத்தா வந்து ஓடிட்டான். அவர் என்ன செஞ்சார்? காபிராக அவர் நித்தார். அல்லா சொல்வார், பக்கான ஆக்கிவத்துக்குமா அன்னகுமா பின்னார். அந்த 2 பேருமே நரகவாதிகள் எல்லாம் குத்தரா சொல்லுவார். அவருடைய இறுதி முடிவு கெட்டதாகி விட்டது. அவர் நரகவாதி எல்லாம் குத்தரா சொல்லுவார். அதனால இந்த உலகத்திலே ஈமானோடு பாக்கியசாலிகளாக வாழ்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? காபிராக மரணித்தார் என்பது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 3 வரலாறு கூறினார். அதனால வல்லார் துஆ செய்யும், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மௌத்தை விட்டு உலகத்தை வாழ்கிற எல்லா பூமியான மக்களை எங்களை பாதுகாப்பாயா என்பதால் அல்லாஹ் துஆ செய்ய வேண்டும். இதை கேட்டவரை கடுமைக்க அல்லாஹ் அருள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.